चतुर्दौ वन्दे भगवन्तो पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेर्मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव त्वमेव सर्वं मम देव देव। दयानन्दरूपं मदाचार्यपीठे दयानन्दरूपं मदाचार्यपीठे दयानन्दरूपं मदाचार्यपीठे। பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பாதார விந்தங்களை வணங்கி ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரபாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி। ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः। हरि ओम। अधिमधुरचापकत्ता अभरिमिदां मोद बाणसौभाग्या अरुणाम् अतिशयकरुणाम् अभिनव गुणसुंदरी वंदे अभिनव गुणसुंदरी वंदे अभिनव गुणसुंदरी वंदे वंदे। जगदम्बिके लोकमाता ईश्वरी को சதாசிவ குடும்பினி என்று பார்த்தோம். அம்பாள் பரமேஸ்வரரை பர்த்தாவாக கொண்டவள். எப்படி அர்த்தநாரீஸ்வரியாக பகவானது இடது பாகத்தை கொண்டிருக்கக்கூடியவள். இடது பாகம் என்பதுதான் அத்துணைக்கும் ஆதாரமாக இருப்பது ஹிருதய நிவாசம் என்று சொல்லக்கூடிய ஈஸ்வரனது ஹிருதயமாக இருக்கக்கூடியவள் அம்பாள். இந்த ஹிருதயத்திலிருந்து தான் அத்துணையும் பிறக்கிறது. அப்படி சதாசிவனுடைய ஹிருதயமாக மனதாக இந்திரியங்களாக இந்திரியங்களினுடைய செயல்பாட்டுகளுக்கும் ஈவன் மொத்தமாக ஈஸ்வரனது நியதியாக வியாபித்திருப்பதே அம்பாள் தான் என்று பார்த்தோம். அதே போல சகல அதிஷ்டான ரூபா அனைத்துக்கும் அதிஷ்டானமாக இருக்கக்கூடியவள். அத்தியாரோபிக்கப்பட்ட அத்தனைக்கும் அதிஷ்டானமாக இருப்பவள் என்று இங்கே நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.
சாஸ்திரம் முழுவதும் இதைத்தான் செய்கிறது. அத்தியாரோப அபவாதம் என்கின்ற அந்த பிரக்கிரியாப்படி தடஸ்த லட்சணமாக அத்தியாசம் செய்யப்பட்ட இந்த பிரபஞ்சத்தை நீக்கி நேதி என்கின்ற தன்மையிலே நீக்கி நிஷேத முகமாக ஆரோபிக்கப்பட்ட அந்த அத்தியாச லட்சணங்களை புரிந்து கொண்டு அபவாதம் செய்த பின் அதிஷ்டான ஸ்வரூபமாக எது விளங்குகிறதோ, அதாவது எது நேதி என்று விளக்க முடியாததாக என்ற ஒன்று ஒவ்வொன்றிலும் இருக்கிறதோ அந்த வஸ்து அதுதான் அம்பாளினுடைய ஸ்வரூபமாக இருக்கிறது. அதுதான் பாதாயாம் சாமானாதிகரண்யம் என்று டெக்னாலஜிக்கல் டேமில் சொல்லப்படுகிறது. அதிஷ்டானமாக எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கக்கூடியது. இந்த ஜகத்தை பற்றிய ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை உபநிஷத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, பிரதீயமான வஸ்து என்று. பிரதீயமானம் என்றால் தோற்றமாத்திரமாக இருக்கக்கூடியது. பாதித்வாத் ந சத்து. இந்த தோற்றம் முழுவதுமாக இருக்கக்கூடியவைகள் எல்லாம் சத்தல்ல. காரணம், இவை பாதாயாம் அழியக்கூடிய தன்மையுடையவை, மாறக்கூடிய தன்மை உடையவை. அதனால இந்த அத்தனைக்கும் மாறாத அதிஷ்டான வஸ்துவாக எது இருக்கிறதோ அதுதான் அம்பாள். ஹரியும் யாரோ மைக்கான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிஷ்டான வஸ்துவாக அம்பாள் இருக்கிறாள். அப்போ தோற்றமாத்திரமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தினுடைய இருப்புத்தன்மையினுடைய நிலை என்ன என்றால் அதைத்தான் வேதங்கள் சாஸ்திரங்கள் மித்யா என்று சொல்கிறது. மித்யா என்றால் எது தனக்கு இருப்புத்தன்மை உண்மையிலே சுரூபமாக இல்லாமல் மற்றொன்றினுடைய இருப்புத்தன்மையை தனதாக்கி கொண்டு தான் இருப்பதாக எது காட்டுகிறதோ அந்த நிலைப்பாட்டுக்கு, அந்த தோற்றத்திற்கு நாம் கூறுகின்ற பெயர் மித்யா. அதனால் மித்யா என்கின்ற இன்னொரு வஸ்து கிடையாது. சத்தியம் மித்யா என்கின்ற ரெண்டு வஸ்து. அதில் சத்தியம் பிரம்ம, மித்யம் ஜகத்து அப்படி கிடையாது. சத்தியம் என்று சொல்லக்கூடிய இருப்புத்தன்மையை தனதாக்கி கொண்டு ஒரு தோற்றம் ஏற்படுகிறது. அந்த தோற்றத்தை நாம் புரிந்து கொள்வதற்காக வேதம் நமக்கு கொடுத்த வார்த்தை மித்யா. மித்யானா தானாக இருப்புத்தன்மை இல்லாதது என்று அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி அந்த மித்யாவுக்கு எது அதிஷ்டானமாக இருக்கிறதோ அதுதான் அம்பாள் பரபிரம்மஸ்வரூபம். அப்போ மித்யா அம்பாள் அல்லவா? மாயா என்று மாயா ஸ்வரூபிணி என்றெல்லாம் சொல்கிறோமே. அப்போ மித்யா அம்பாள் அல்ல, அதிஷ்டான வஸ்துவாக இருக்கக்கூடிய சத்தியம்தான் அம்பாளா என்றால் சத்தியத்திலிருந்து தோன்றக்கூடியது மித்யா. அதனால தான் சாமிஜி சொல்வார், ஏ இஸ் நாட் பி பட் பி இஸ் ஏ என்று. அதாவது கயிறு தான் பாம்பு, ஆனால் பாம்பு கயிறு அல்ல. அதுபோல மித்யாவாக தோன்றக்கூடிய இந்த பிரபஞ்சம் முழுவதும் அம்பாளினுடைய வியாபகம் தான். கயிற்றினுடைய ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு நிலைப்பாடும் பாம்பிலே தோன்றுகிறது. அதனால பாம்பு அதிஷ்டானமாக இருந்தாலும் பாம்புக்கு அதிஷ்டானமாக கயிறு இருந்தாலும் பாம்பினுடைய வியாபகத்துக்கு காரணம் அந்த கயிறு தான். அதுபோல இந்த மித்யா ஸ்வரூபிணி என்று எதை சொல்கிறோம் என்றால் அதிஷ்டான வஸ்துவிலே தோற்ற மாத்திரமாக சத்துவரஜ தமோ குணங்களினுடைய வியாபகமாக மாயினுடைய காரணமாக தோற்றமளிப்பதும் அம்பாள் தான். அதனால சத்தியமாகவும் அம்பாள் தான் அதிஷ்டானமாக இருக்கிறாள். அந்த சத்திய வஸ்துவனுடைய தோற்றமாக இருப்பதும் அம்பாள் தான். அப்படி அதிஷ்டான ஸ்வரூபிணியாக அம்பாள் இருக்கிறாள் என்கின்ற வரைக்கும் நேற்றைக்கு பார்த்தோம். சத்தியஸ்வரூபா, அதே அதனுடைய தொடர்ச்சியை இங்கே மறுபடியும் சொல்கிறது. சத்தியஸ்வரூபா, சத்தியம் என்கின்ற 3 காலத்திலும்
நிலைத்திருக்கக்கூடியதாகிய சொரூபத்தை கொண்டவள் அம்பாள். சத்தியம் ஞானம் பிரம்ம என்று இந்த தன்மையை தான் கைவல்ய ரமணீதத்தில் ஆச்சாரியார் சொல்றார். உன்னை நீ அறிந்தாயாகி உனக்கொரு கோடு கேடுமில்லை, என்னை நீ கேட்டதாலே உனக்கிதை சொல்கின்றேனே என்று சொல்றார். சரி, அப்படின்னா என்ன என்று கேட்கிறார். அவர் சொல்றார், எது சத்வஸ்து என்று சொல்றார். தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும் கண்டு பின் அந்த தலைவனே தானாய் அறிந்ததே உன்னை அறிதல் என்கிறார். பாருங்க, முதல்ல தன்னை அறிதல். நான் என்கின்ற இந்த ஏற்றி பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய இவைகளெல்லாம் நேதி 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 என்று விளக்கி, நான் இந்த சரீரம் அல்ல, ஸ்தூல சரீரம் அல்ல, சூட்சும சரீரம் அல்ல, காரண சரீரம் அல்ல, சூட்சும காரண ஸ்தூல சரீரங்களுக்கு ஆதாரமாய் மூன்றிலும் என மகாமட்சவது எப்படி ஒரு திமிங்கலமானது மூன்று கரைகளுக்கும் தங்கு தடையில்லாமல் சென்று கொண்டிருக்கிறதோ அதுபோல இந்த மூன்று நிலைகளும் ஜாக்கிரத் சொப்ன சுசுப்தி என்கின்ற மூன்று நிலைகளிலும் சாட்சி மாத்திரமாக எந்த ஒன்று வியாபித்துக் கொண்டிருக்கிறதோ அந்த வஸ்து என்று முதல்ல இவைகளெல்லாம் அல்ல. ஸோ இவைகளுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய சைத்தன்ய ஸ்வரூபம் நான். அடுத்தது இப்போ இந்த நான், இப்போ இந்த ஜீவாத்மா என்று சொல்லக்கூடியது ஜீவ உபாதியிலே உபாதிக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய நான். அடுத்தது இந்த பிரபஞ்சத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்திலே நானும் ஒருவனாக இருக்கிறேன். அப்போ அடுத்தது இந்த பிரபஞ்சம் ஈஸ்வரன். அதுதான் ஈஸ்வரனுடைய நிலைப்பாடு என்ன என்பதை ஆராய்வதற்கு தனக்கு ஆதார தலைவனாய் அந்த ஜீவனுக்கு ஆதாரமாக எந்த ஒரு வஸ்து இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்தால் அதுதான் சமஷ்டி ஸ்தூல சூட்சும காரண சரீரமாக விளங்கக்கூடிய ஈஸ்வரன். இப்போ ஈஸ்வரன் என்கின்ற ஒரு உபாதி, ஜீவன் என்கின்ற ஒரு உபாதி, ஜீவன் என்கின்ற உபாதி பானை போலவும் ஈஸ்வரன் என்கின்ற உபாதி மடம் போலவும் இரண்டு நிலைப்பாடுகள் கண்டிஷன்டு பை என்று சொல்லக்கூடிய வரையறைக்கு உட்படுத்தப்பட்ட ரெண்டு சைத்தன்ய ஸ்வரூபங்கள் இப்போ இருக்கிறது. இப்போ அடுத்தது தனக்கு ஆதார தலைவனையும் கண்டு, அப்போ இந்த பானைக்கு ஆதாரமாக இந்த மடம் இருக்கிறது, இந்த மடத்துக்குள்ளே பானை இருக்கிறது, பானைக்குள் ஒரு ஆகாசம் இருக்கிறது, மடத்துக்குள் ஒரு ஆகாசம் இருக்கிறது. இப்போ கட ஆகாசம் மட ஆகாசம் என்கின்ற இரண்டு நிலைப்பாடுகள் கொண்டதாக இருக்கிறது. இதுவே ஞானமாகிவிடுமா என்றால் இல்லப்பா. அந்த தலைவனே தானாய் அறிந்து பின்னர் அத்தலைவனை தானாய் அறிதல், அந்த ஈஸ்வரனும் நானும் ஒன்று என்கின்ற அந்த ஜீவ ஈஸ்வர ஐக்கிய போதம் தான் உண்மையான வஸ்துவை உணர்ந்தது. அப்படிப்பட்ட சத்தியஸ்வரூபாவாக சத்தியம் ஞானம் பிரம்ம என்று சொல்லக்கூடிய அந்த பிரம்மமானது அசாதாரண லட்சணம், அதாவது வடிவங்களை தரும் வடிவற்ற பொருள் என்று நேற்றுக்கு நம்ம பார்த்தோம். வடிவங்களை எல்லாம் தரக்கூடிய வடிவற்ற பொருளாக அந்த பரபிரம்ம சொரூபம் இருக்கிறது என்று ஞானிகள் இதை வர்ணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதான் சச்சிதானந்த ஸ்வரூபமாய் இருப்பவள் அம்பாள். எப்படி இதை புரிந்து கொள்வது என்றால், அம்பாள் பரிணாம உபாதான காரணமாய் அனைத்து வடிவமாய் கொண்டுள்ளார் என்று எடுத்துக்கொள்ளலாமா என்றால், அம்பாள் அனைத்துமாக வியாபித்திருக்கிறாள் என்று சொல்கிற போது பரிணாமமாக அம்பாள் தன்னுடைய நிலை இழந்து, எப்படி ஒரு விதையானது தன்னுடைய நாமரூபங்களை இழந்து செடியாகி, செடி தனது நாமரூபங்களை இழந்து மரமாகி அப்படியே வருகிறதோ அதுபோல பரிணாமமாக மாற்றப்பட்ட காரணமாக சத்தியஸ்வரூபம் இருக்கிறதா என்றால் இல்லப்பா, அது சத்தியஸ்வரூபம். அந்த சத்தியஸ்வரூபம் என்கின்ற சொல்கின்ற போதே அதற்கு மாறுதல்களுக்கு அப்பாற்பட்ட தன்மை உடையவளாக இருக்கிறார். அப்ப எப்படி இந்த ஜெகத்காரணமாக அம்பாள் இருக்கிறார் என்றால், அல்லப்பா விவர்த்த உபாதான காரணமாக அனைத்து வடிவமும் மூன்று காலத்திலும் மாறாது
ஆனால் தன்மேல் ஆரோபிக்கப்பட்ட அசத்திற்கெல்லாம் சத்ரூப அதிஷ்டானமாய் இருக்கிறாள். என்ன ஒரு கிளாரிட்டி பாருங்க. விபர்த்த உபாதான காரணம். விபர்த்த உபாதான காரணம்னா என்ன அப்படின்னா, முதல்ல காரணம் காரியமாக மாறுவதற்கு 2 நிலைப்பாடுகளை கொண்டதாக நாம் பார்க்கிறோம். ஒன்று விவர்த்த உபாதான காரணம், பரிணாம உபாதான காரணம் என்று 2. பரிணாம உபாதான காரணம் என்பது நம்ம முன்னால பார்த்தது போல செடியிலிருந்து விதையிலிருந்து செடி, செடியிலிருந்து மரம் என்று மாறி மாறி நாமரூபங்களை விட்டு அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது ஒன்று. இன்னொன்று விவர்த்த உபாதான காரணம் என்றால் தான் எந்த விதமான மாறுதலும் அடையாமல் மாறுதல்களுக்கெல்லாம் இடம் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடியது, அதற்கு பெயர் விவர்த்த உபாதான காரணம். இதை நம்ம முன்னால தெளிவாக பார்த்திருப்போம். எப்படி கயிறானது தன் நிலைப்பாட்டிலிருந்து எந்த மாற்றமும் ஈவன் அசையக்கூட இல்லாமல் இருந்ததை இருந்தபடி அப்படியே இருந்து கொண்டு காட்டுகிறது, எதை பாம்பை காட்டுகிறது. அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? விவர்த்த உபாதான காரணம். மாறாத நிலையில் இன்னொன்றுக்கு உபாதானமாக இருந்து கொண்டிருக்கக்கூடியது, மெட்டீரியல் காசாக இருப்பது அப்படின்னா என்ன? கற்பிதம், தோற்ற மாத்திரம் என்று அர்த்தம். அப்படி தோற்ற மாத்திரமாக 3 காலத்திலும் மாறாமல் ஆனால் தன்மேல் ஏற்றப்பட்டு இருக்கக்கூடிய ஆரோபிக்கப்பட்ட அசத்திற்கெல்லாம் சத்ரூப அதிஷ்டானமாக இப்படி மாறாமல் இருக்கின்ற காரணத்தினால் பாம்பினுடைய வியாபகம்தான், கயிற்றினுடைய வியாபகம்தான் பாம்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்றார். சத்ரூபமாக மாயா அதிஷ்டானமாக அம்பாள் இருக்கிறார். மாயைக்கு அதிஷ்டானம் சத்து. சத்தில்லாவிட்டால் மாயை என்பது கிடையாது. காரணம், அதிஷ்டான ரூபம் ஒன்று வேண்டும். ஒன்றில் ஏற்றி பார்ப்பதற்கு இன்னொரு பொருள் வேண்டும். அந்த பொருளாக சத்ரூப அதிஷ்டானமாக அம்பாள் இருக்கிறாள். அதாவது மாயா ரூபமான இந்த பிரபஞ்சத்தினுடைய இருப்புத்தன்மையாக, கயிற்றிலே தோன்றுகின்ற பாம்புக்கு கயிறு எப்படி இருப்புத்தன்மையாக இருக்கிறதோ அதுபோல இந்த ஜகத்திற்கு இருப்புத்தன்மையாக சத்தா ஸ்பூர்த்தி பிரதானேன என்று அழகாக சாஸ்திரங்கள் சொல்கிறது. சத்வத்துவாக இருந்து மாயையின் காரணமாக ஸ்பூர்த்தி நாமரூபங்களோடு கூடிய அத்தனையுமாகவும் வியாபித்திருக்கிறார் அம்பாள். அப்படிப்பட்ட விவர்த்த உபாதான காரணமாக எந்த மாறுதலுக்கும் உள்ளாகாத சத்ஸ்வரூபமாக அம்பாள் சத்தியஸ்வரூபமாக மூர்த்தங்களுக்கெல்லாம் சத்திய வஸ்துவாக அம்பாள் இருந்து கொண்டிருக்கிறாள் என்று சத்ரூபா என்று பார்த்தோம். அப்படி ஒவ்வொரு நாமரூபத்திலும் இருப்புத்தன்மையாக அம்பாள் விளங்கி கொண்டிருக்கிறார். இதை திருஷ்ய விவேகத்தில் நம்ம பார்த்தோம். அஸ்திபாதி பிரியம் ரூபம் நாமச்சேதம்ச பஞ்சகம் ஆத்தியத்ரயம் பிரம்மரூபம் என்று மாறாத 3 இருப்புத்தன்மை, ஜொலிப்புத்தன்மை, உபயோகம் என்கின்ற 3மாக சத்தியஸ்வரூபமாக அம்பாள் அத்துணையிலும் இருக்கிறார். அடுத்தது சமாக்கிருதி, ஆகிருதி வடிவம், சமமான தன்மை மிக்கக்கூடியவளாக அம்பாள் இருக்கிறாள். அதாவது இருப்பதெல்லாம் இறைவனே என்கின்ற சச்சிதானந்த ஸ்வரூபிணி என்று அர்த்தம். இருப்பதெல்லாம் இறைவனே என்று அத்துணையிலும் மாறாமல் இருக்கக்கூடியவளாக அம்பாள் இருக்கிறாள். சமாக்கிருதி என்று சொல்கிற போது மாறுதல்களில் எல்லாம் மாறுதல் அடையாமல் இருக்கக்கூடியவள் என்று அர்த்தம். சமமாக சமம் சர்வபூதேஷு என்று அத்துணையிலும் மாறாத தன்மையாக இருக்கிறாள் என்று அர்த்தம். அதற்கு சங்கராச்சாரியர் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். கேய உபாதேயம் அற்றவள் என்று. அதாவது அம்பாள்
தன்னுடைய சொரூபத்திலிருந்து கூட்டவோ அல்லது குறைக்கவோ முடியாதவள் என்று அர்த்தம். எடுக்கவோ அல்லது குறைக்கவோ முடியாதவள், கூட்டவும் முடியாதவள், எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய ஃபுல் அண்ட் கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய ஒன்றை எப்படி குறைப்பது, எப்படி நிறைப்பது என்பது இரண்டும் இல்லாதது. அதனால எப்படி குறைநிறை இல்லாமல் அத்துணையமாக இருக்கிறாள் என்றால், பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த அர்த்தத்திலே பகவதியாக அம்பாள் இருக்கிறாள் என்றால் என்ன? ஞானம், ஐஸ்வர்யம், வைராக்கியம் என்று சொல்லக்கூடிய யசஸ், பலம், வீரியம் என்று சொல்லக்கூடிய ஆறும் முழுமையாக இருக்கக்கூடியவள். இந்த ஆறுக்காகத்தான் ஆறினுடைய நிலைப்பாட்டில் தான் செயல்பாடுகள் எல்லாம் என்பது ஏற்படுகிறது. இந்த ஆறும் முழுமையாக இருக்கக்கூடிய ஒன்றுக்கு செயல்பாடு என்பது கிடையாது. காரணம் முழுமையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, சங்கரர் இன்னொரு விளக்கம் கொடுக்கிறார். அண்டஜ, ஸ்வேதஜ, உத்பிஜ, ஜராயுஷ என்று சொல்லக்கூடிய 4 விதமான உற்பத்தி காரணங்கள் அனைத்திலும் வியாபித்திருக்கக்கூடியவள் அம்பாள். அண்டஜ என்றால் முட்டையிலிருந்து வெளிவரக்கூடிய வஸ்துக்கள், பிறக்கக்கூடியவை. ஸ்வேதஜ என்றால் தானாக வெளிவரக்கூடியது. அதாவது அண்டஜ என்றால் முட்டை என்கின்ற காரணத்திலிருந்து வெளிவருவது. ஸ்வேதஜ என்றால் தானாக, அப்போ தானாக ஒன்று வெளிவர முடியுமா? இதைத்தான புத்தர்கள் சொல்கிறார்கள், ஒன்றுமில்லாதிலிருந்து இந்த பிரபஞ்சமானது உருவாகிறது என்று சொல்கிறாங்க. அப்போ ஸ்வேதஜம் என்று சொல்வது சரிதானே என்று சொல்லலாம். இல்லை, ஸ்வேதஜத்துக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அது என்ன? அண்டம் எப்படி, முட்டை என்பது எப்படி காரணமாக குஞ்சு பொரிப்பதற்கு காரணமாக இருக்கிறதோ அதுபோல அழுக்கு என்பது ஸ்வேதஜம் என்று சொல்லக்கூடியதற்கு காரணமாக இருக்கிறது. நம்முடைய தலையில சரியாக கிளீன் பண்ணாவிட்டால் அல்லது நமக்குள் ஏற்படக்கூடிய அந்த, அதுக்கு என்ன சொல்றது, ஏதோ ஒரு நிலைமாற்றம் என்பது ஒரு ஈரத்தினாலோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தினாலோ நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிலைமாற்றத்தில் அழுக்கு போன்ற ஒரு படிமம் ஏற்படுகிறது. அதிலிருந்து பேன் என்பது உற்பத்தி ஆகிறது. அதை விட இன்னும் தெளிவாக நம்ம பார்க்கணும்னா, இந்த தேங்காயினுடைய நார் அதை ஒரு பக்கம் போட்டு மூடி வச்சிருந்தோம்னா மழை காலத்தில் அதற்குள்ளே ஒரு தனிப்பட்ட ஒரு உஷ்ணமானது ஏற்பட்டு பூமியினுடைய தன்மையும் இந்த தன்மை இரண்டும் சேர்ந்து தேள் என்பது உருவாகிறது. அப்படி தானாக தானாக என்பதற்கு ஒரு குறிப்பிட்ட காரணம் நம்மால் கண்டுபிடிக்க முடியாத தன்மையில் வெளியாகிறது ஸ்வேதஜம். உத்பிஜம் என்றால் பூமியை பிளந்து கொண்டு மேலே வரக்கூடியவைகள். ஜராயுஜம் என்றால் கர்ப்பத்திலிருந்து வரக்கூடியவை. இப்படி 4 விதமான உற்பத்தி காரணங்கள். இந்த காரணங்கள் அத்தனையிலும் அம்பாள் வியாபித்திருக்கிறாள் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஒவ்வொரு காரணத்தில் வியாபித்திருக்கக்கூடியவளாக அம்பாள் இருக்கிறாள். அந்தந்த சரீரத்தினுடைய அதிஷ்டானமாக இருந்து கொண்டிருக்கிறாள். தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி தீரத்தத்திர முக்கியதே என்று இதற்கு ஒரு தெளிவு ஏற்படுத்துவதற்காக பகவான் கீதையை சொல்றார். ஒன்றினுடைய மாறுதல்கள் எல்லாம் ஏற்பட்டாலும் மாறாதவனாக நீ அங்கே இருந்து கொண்டிருக்கிறாய். அப்படி சமாகிருதி மாறுகின்ற அத்தனைக்கும் மாறாத தன்மையாக இருக்கக்கூடியவள் அம்பாள். இந்த மாறுதலுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. அதனால்தான் இப்போ அருமையாக பகவான் சொல்றார், தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி தீரத்தத்திர முக்கியதே என்று. இந்த தேகத்தில் தேகியாக இருந்து கொண்டிருக்கக்கூடியவன் தேகத்தினுடைய மாறுதல்களுக்கெல்லாம் எந்த விதமான பாதிப்பும் அடையாதவனாக இருக்கிறான். எப்படி நான் பாதிப்பு அடைந்தால் சாட்சியாக இருக்க முடியாது. ஒரு 5 வயதில் நடந்த ஒரு சம்பவத்தை இப்போது நாம் நினைத்து பார்க்கிறோம். என்றால்
அன்றைக்கு நாம் இருந்த வடிவமும் நாம் இருந்த தன்மையும் நம்முடைய மனமும் நம்முடைய குணமும் எல்லாமே மாறிட்டது. அப்போ எது அந்த மாறுதலை அறிந்ததோ அதுதான் சாட்சி என்று சொல்றோம். அப்படி அந்த சாட்சியாக இருக்கக்கூடியதற்கு எந்தவித மாறுதல்களும் அடையாமல் மாறுதல்கள் அடையக்கூடியவைகளுக்கெல்லாம் சாட்சி ஸ்வரூபமாக இருந்து கொண்டிருக்கக்கூடியவள் தீரஸ்திர முக்கியதே. எனவே சர்வயோனி சர்வ பிரம்ம சாட்சி என்று, அது மட்டுமல்ல கர்ம ஆயதனம் என்று சொல்லக்கூடியது. ஒவ்வொரு கர்ம பலனையும் அனுபவிப்பதற்கு உண்டான இடம ஆயதனவான் பவதி என்று சொல்றோம். அப்படி கர்மத்தை அனுபவிப்பதற்கு கருவியாக அந்த இடமளித்துக் கொண்டிருக்கக்கூடியவளாக அம்பாள் இருக்கிறாள். அதே போல கர்மத்துக்கு தக்கபடி அந்தந்த அனுபவிக்கக்கூடிய ஸ்தானம் பூமியாகவும் இருக்கிறார். ஒரு அமெரிக்காவில் பிறந்தா அங்க இருக்கக்கூடிய அனுபவங்களை பெறக்கூடிய தன்மை அந்த 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 சரீரத்துக்கு அந்த உடலுக்கு இருக்கிறது. மீன் ஒரு நீரில் வாழக்கூடிய ஒரு ஜந்துவுக்கு அந்த நீரில் இருக்கக்கூடிய அனுபவங்களை எல்லாம் பெறக்கூடிய தன்மையுடையதாகிய வடிவம் இருக்கிறது. ஆனால் அந்த வடிவத்தினுடைய தன்மை தான் அவைகளை எல்லாம் அனுபவிப்பதாக இருக்கிறது. அதே போல இந்த சரீரத்தினுடைய தன்மை தான் அதையெல்லாம் அனுபவிப்பதாக இருக்கிறது. ஆனால் இரண்டுக்கும் சாட்சியாக அனுபவிக்கின்ற தன்மையினை அனுபவிப்பதை சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடியதில் எந்த விதமான மாறுதலும் இல்லை. அதனால அம்பாள் சமாக்கிருதி, உயர்வு தாழ்வற்று அத்தனையிலும் சமமாக அதிஷ்டானமாக இருந்து கொண்டிருக்கிறாள் என்று சொல்கிறார். சர்வ பிரபஞ்ச நிர்மாத்திரி. நிர்மாத்திரி என்றால் நிர்ணயம் செய்யக்கூடியவள் அல்லது நிர்மாணம் செய்யக்கூடியவள். நிர்மாணம்னா ஆக்குபவள், அத்தனையும் உண்டாக்குபவள் என்று அர்த்தம். அப்படி அவரவர்களது கர்ம பலன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய பாப புண்ணியம் என்று சொல்லக்கூடியதில் ஏற்படக்கூடியதாகி அந்த கர்ம பலன்களை யார் கொடுக்கிறார் என்றால் கர்ம பல தாதாவாக இருந்து கொண்டு ஈஸ்வர நியதியாக இருந்து கொண்டு ஒவ்வொரு அசைவிற்கும் அதனுடைய பலன்களை கணித்து அந்த கணித்து கொண்டிருக்கக்கூடிய தன்மை மட்டுமல்ல, அந்த பலன் அவருக்கே போய் சேர வேண்டும். அந்த பலனுடைய தன்மை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒவ்வொரு அசைவுக்கும் ஒரு ரியாக்ஷன் இருக்கிறது. இப்போ இப்படி தள்ளுனா வேகமாக தள்ளுகிற போது ஏற்படுகின்ற ரியாக்ஷனுக்கும் மெல்ல தள்ளக்கூடிய தன்மைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அந்த மாறுதல் இருக்கிறது. இந்த மாறுதலை கணித்து இந்த மாறுதல்களிலே ஒரு ஆர்டர், அந்த ஆர்டராக அம்பாள் வியாபித்து தான் கர்மபல தாதா என்பது சாதாரண விஷயம் அல்ல. கர்ம பலம் என்பது ஒரு சாதாரண கிம் கர்ம கிமகர்மேதி கவயோக்கத்திர மோகிதா என்று நாம் செய்யக்கூடிய அன்றாட கர்மங்களிலேயே எது சரி எது சரியில்லை என்பதை நிர்ணயிப்பதற்கு மிகப்பெரிய ஒரு லிஸ்டே கொடுத்துருக்காரு. ஏன்னா சொதர்மம் என்றும் அடுத்தது அந்த கர்மம் இந்த கர்மம் அப்படி ஏகப்பட்ட நிலைப்பாடுகள் இருக்கிறது ஒரு கர்மத்தை நிர்ணயிப்பதற்கு. இதுதான் உன்னுடைய ஸ்லாட். இப்படிப்பட்ட இந்த சுதர்மத்தை நீ நிர்ணயிப்பதற்கு மிக மிக கடினமானது என்று சொல்றார். ஏன்னா வர்ணாசிரம தர்மம் இருக்கிறது, அது மட்டுமல்ல ஆசிரம தர்மங்கள் இருக்கிறது, இன்னும் எத்தனையோ தன்மைகள் எல்லாம் இருக்கிறது. அந்தந்த நிலைப்பாட்டுக்கும் அந்த செயலுக்கும் மாறுபட்ட பலன்கள் ஒன்றொன்றுக்கும். அதான் மிக எளிமையாக சொல்லணும்னா, நீ பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவனை துன்புறுத்தினால் உனக்கு பனிஷ்மெண்ட். ஆனால் இதில் மில்கியில் இருக்கக்கூடியவன் இன்னும் எதிரி ஒருவன் வருகிற போது அவனை அடித்தாலோ அல்லது ஈவன் கொலையை செய்து விட்டாலோ அவனுக்கு அவார்டு கொடுக்கணும். கர்மம் ஒன்றுதான், ஆனால் கர்ம பலனினுடைய தன்மை மாறுகிறது. இப்படி இதுபோல ஒவ்வொரு நுணுக்கமான விஷயத்திலும் மிகப்பெரிய ஒரு கர்ம பலனை நிர்ணயிப்பது என்பது ஈஸ்வரன் ஏதியால் மட்டும்தான் முடியும்.
ஈஸ்வரனே. அதனால்தான் நம்மெல்லாம் மேலோட்டமாகத்தான் நாம் இந்த சுதர்மத்தை நிர்ணயித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் அதற்கு பரிகாரம் என்ன என்று தெரிவது மிக மிக கடினமாக இருக்கிறது என்றெல்லாம் தைத்திரிய உபநிஷத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்குமெண்ட். இந்த கர்ம பலனினுடைய தன்மையை, ஏன் இந்த கர்ம பலன் தான் நமக்கு பிறப்புக்கு காரணமாக ஆகிறது. சரி, இந்த கர்ம பலனை இல்லாமல் செய்துவிட்டால் என்ன அப்படின்னு, எப்படி இல்லாமல் செய்வது? ஒன்று இந்த ஆகாமிக கர்மத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில வரக்கூடிய பாப புண்ணியங்களை நித்திய நைமித்திக கர்மம் செய்து அப்பப்போ வரக்கூடிய பாவங்களை எல்லாம் தொலைத்து விடுவது ஒன்று. அடுத்தது, இதற்கு முன்னால் செய்த கர்மங்களுக்கெல்லாம் பரிகாரம் செய்து, எந்தெந்த பரிகாரம், ஒன்றொன்றுக்கு ஒரு பரிகாரம் வேதத்திலேயே சொல்லி இருக்கிறது. அந்த பரிகாரங்களை செய்து பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவங்களை போக்கி இப்போது செய்கின்ற பாவங்கள் நமக்கு இல்லாமல் செய்துவிட்டால் நமக்கு மோட்சம் கிடைத்து விடுமே. எதுக்கப்பா இந்த லலிதா திருசதி எல்லாம் போட்டு மட்டையை உடச்சி படித்து எதுக்கு இவ்வளோ கஷ்டம் என்று ஒரு கேள்வி கேட்கிறார் பூர்வபட்சி. அப்போ அவன் சொல்றார், இந்த கர்மத்தினுடைய தன்மை பரிகாரம் என்பதை நிர்ணயிப்பதற்கு முடியவே முடியாது என்கிறார். காரணம், இப்போது செய்கின்ற கர்மத்திற்கு இது சரியா தப்பா என்று தெரியாத கிமகர்மேதி கவயோப்பியத்திர மோகிதான். பெரிய பெரிய படித்தவர்கள் கூட இந்த விஷயத்தில் குழப்பம் ஏற்பட்டு விடுகிறார்கள். காரணம், அகங்காரம் என்பது ஒரு தன்மை. இந்த அகங்காரத்தினுடைய தன்மையிலிருந்து நீ பார்க்கின்ற போது எந்தெந்த கோணத்தில் எந்தெந்த கர்மங்களை செய்ய முடியும், செய்யக்கூடாது என்பதெல்லாம் நிறைய இருக்கிறது. அதனால் இது ஒரு என்ன, ககனோ கர்மனா கதி. கர்மம் என்பது ஆகாசம் போல் இன்ஃபினிட்டாக அவனுடைய மன வியாபகம். அதான் ஏதோ ஒரு உபநிஷத்தில் பார்க்கும்போது பார்த்தோம், இந்த மனம் செல்வதற்கு முன்னாலே அம்பாள் செல்கிறார், அம்பாள் செல்கின்றது கூடவே மனமும் செல்கிறது. எப்படி இப்போ இந்த பிரபஞ்சம் முழுவதும் அந்த சராச்சரம் அத்தனை நம்ம ஒரு மெடிடேஷன் பண்ணுறோம். இந்த மெடிடேஷன் செய்கிற போது நான் சொல்கிறேன், நீ இருக்கக்கூடிய இடத்தினுடைய ஆதாரத்தை உன்னுடைய மனதிலே கொண்டு வந்து இந்த சரீரத்துக்கு ஆதாரமாக இந்த வீடு, இந்த வீட்டுக்கு ஆதாரமாக இந்த ஊருக்கு ஆதாரமாக என்ன அப்படி டிஸ்ட்ரிக்ட் அது இது அப்படி போயிட்டு 7 கண்டங்களுக்கு அப்பாற்பட்ட என்ன பிரம்மாண்டங்கள், அப்படி அகிலாண்ட கோடி பிரம்மாண்டம் என்றெல்லாம் சொல்ல 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 உன்னுடைய மனதினுடைய வியாபகம் பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்து கொண்டே போகிறது. அப்படி போகிற போது மனம் போவதற்கு முன்னால சைத்தன்யத்தோடு சேர்ந்து மனமும் இரண்டும் எது முன்னால் போகிறது எது பின்னால் வருகிறது என்று அறிய முடியாத தன்மையில வியாபகமாகி இருக்கக்கூடிய காரணம், சைத்தன்ய வியாபகத்தில் தான் மனோ வியாபகம் ஏற்படுகிறது என்று அத்துணையுமாக வியாபித்துக் கொண்டிருக்கக்கூடிய தன்மையில் இருப்பவள் அம்பாள். அதனால அம்பாளுக்கு நிகராக எதை சொல்லும், அதனால்தான் ஆகாசத்தை ஆகாசபத்து என்று சொல்றோம். ஆகாசம் எப்படி அங்கும் கெடாதபடி எங்கும் வியாபித்திருக்கிறதோ அதுபோல் சைத்தன்ய ஸ்வரூபம் அங்கும் கெடாதபடி எங்கும் வியாபித்திருக்கிறது. அப்போ உதாரணம் சொல்லியாச்சே, அம்பாளுக்கு இணையாக இன்னொன்று சொல்லியாச்சே என்றால் அது சேதனம், இது ஜடம். அம்பாளினுடைய இருப்புத்தன்மையாகிய சேதனத்தினால்தான் இந்த ஆகாசத்தினுடைய வியாபகத்தை நீ புரிந்து கொள்கிறாய். அப்போ அறிவிலே ஏற்படக்கூடியதுதான் ஆகாச வியாபகம். எனவே அறிவு ஆகாசத்திற்கு அப்பாற்பட்டது, ஆகாசத்திற்கு நிகரானதல்ல, ஆகாசத்திற்கு இடமளிப்பது. அதனால இதற்கு ஈடாக எதையும் சமானாதிகம், இதற்கு ஈடாக எதையும் சொல்ல முடியாத தன்மையோடு இருக்கிறார். அதான் அம்பாள். அப்படி இருக்கின்ற காரணத்தினாலே அம்பாள சர்வ உத்துங்கா என்றால் மேன்மை. காரிய ரூபத்திலும் காரண ரூபத்திலும் அத்தனையிலும் அம்பாளுக்கு இணை அம்பாள் மட்டும்தான். சர்வ உத்துங்க காரிய ரூபமாக எடுத்துக்கொண்டாலும் இந்த பிரபஞ்ச ரூபமாக அம்பாள் அவளுக்கு நிகர் அவள் தான். எதுவும் சொல்ல முடியாத தன்மையிலே அத்தனைக்கும் மேன்மையாக இருக்கக்கூடியவள். அதே போல காரண ரூபம் என்றெடுத்தாலும் மாயா காரண ரூபமாக, இந்த பிரபஞ்சத்திற்கு காரணமாக மாயா காரண ரூபமாக அம்பாள் இருக்கிறாள்.
அந்த மாயைக்கு ஒரு உதாரணமாக அல்லது ஒப்பீடாக இன்னொரு காரணத்தை சொல்ல முடியுமா என்றால் சர்வ காரணமும் அந்த காரணத்திலிருந்து வந்ததுதான். அதனால காரண காரிய விவர்ஜிதம், காரணங்களுக்கும் காரியங்களுக்கும் அப்பாற்பட்டிருக்கக்கூடியதுனாலே காரியத்தை விட மேன்மையானவள், காரணத்தை விட மேன்மையானவள் அம்பாள். அதனால்தான் சர்வ பூர்த்திகரி என்று நம்ம முன்னால் பார்த்தோம். அத்தனையும் அம்பாளிடமிருந்து வருகின்ற காரணத்தினாலே அவளால் தான் அத்தனையும் நமக்கு பூர்த்தி செய்யக்கூடிய தன்மை உடையவளாக இருக்கிறாள். என ஒன்றை விட மேலான வஸ்துவாக இன்னொன்று இருந்தால்தான் அதை செய்ய முடியும் என்று சொல்லக்கூடியது. அடுத்தது சங்ககீனம், சம்பந்தமே இல்லாதவள். அங்ககீனம், அதனால சங்ககீனம் என்று சொல்றார். சங்கம் என்றால் சத்சங்கம் என்றால் சேருவது, நல்லவர்களோடு கூட்டு சேருவது. இப்படி ஒன்றோடு ஒன்று இணைப்பதற்கு முடியாத தன்மை உடையவள். காரணம் நம்ம முன்னாலே பார்த்துருக்கோம். இந்த ஆப்யம், விகாரியம், சம்ஸ்காரியம், உற்பத்தியம் என்று சொல்லக்கூடிய கர்ம பலன்கள் எதனாலும் அம்பாளை அறிய முடியாது. ஒன்றை அறிவதற்கு, ஒன்றை அடைவதற்கு இந்த 4 விதமான கர்மங்களினால் அடைய முடியும். ஆனால் அம்பாள் இந்த கர்மங்களினால் அடைய முடியாதவள். காரணம் தானாக இருப்பவள், நானாகவே இருக்கக்கூடியதை சென்றடைய முடியாது. ஆப்பியம் என்கின்ற நிலையில அம்பாளை சென்றடைய முடியாது. இதைத்தான் பலர் தப்பாக நினைத்து கொண்டு பரலோகத்தில் இருக்கும் பரமபிதா என்று சொல்கிறார்கள். அதே போல இன்னும் என சிவலோகத்தில் வைகுண்ட பிராப்தி என்றெல்லாம் சொல்லக்கூடிய அங்கு இருக்கக்கூடியதை அடைவதுதான் மோட்சம் என்று சொல்கிறார்கள். அதனால சங்கத்தினாலே ஏற்படக்கூடியது மோட்சம் என்று கருதி கொண்டு அதற்குண்டான சாதனைகளை தேடி அடைந்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் உன்னுடைய சொரூபமாக இருக்கின்ற காரணத்தினாலே நீ தேடி சென்று அடைவது அல்ல என பிராப்தஸ்ய பிராப்தி, ஏற்கனவே இருக்கக்கூடியதை அடைவது. இருக்கக்கூடியதை அடைவதற்கு வேற எந்த கர்மமும் ஆகாது, அறிவு என்கின்ற ஒன்றுதான் ஆகும். அதனால அறியப்படுபவளாக அம்பாள் இருக்கிறாள். எனவே சங்கம் என்பது சேர்வது, இணைவது என்கின்ற பேச்சுக்கு இடமில்லாதவளாக அம்பாள் இருக்கிறாள். காரணம் நிர்விகல்ப சொரூபிணியாக இருக்கிறார், விகல்பமற்ற சொரூபிணியாக. எப்படி ஆகாசத்தை நீ கூறு போட முடியாது, கூறு போட்டது போல் காண்பிக்க முடியுமே தவிர கூறு போட முடியாது. காரணம் ஆகாசத்திற்கு அங்கங்கள் இல்லை. அதனால இந்த எப்படி ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை மாற்றி அமைக்கலாம். காரணம் அதற்கு அங்கம், கதவு, நிலவு, ஜன்னல் என்றெல்லாம் இருக்கிறது. அதனால அதை மாற்றி அமைக்க முடியும். ஆனால் அம்பாள் அங்க ரகிதமாக இருக்கக்கூடியவள். அதனால சங்ககீனம் என்பது சேர்வது அல்லது பிரிப்பது என்று சொல்லக்கூடிய தன்மை இல்லாதவள். அதனால்தான் நிஜகுண நிர்குண பரபிரம்ம ஸ்வரூபா என்று சாமிஜி அழகாக கம்போஸ் பண்ணாங்க. நிர்குண குணங்கள் இருந்தால் சேர்க்கலாம், பிரிக்கலாம். நிர்குண பரபிரம்மமாக இருக்கக்கூடிய அம்பாளை என்ன, அதே போல நிஜகுண நிகித நிதாந்த அனந்தா. நிஜகுண குணங்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடிய அளப்பாரற்று என ஒப்பிட முடியாததாக இருக்கக்கூடிய ஆனந்தமாக இருக்கிறாள். அதனால ஆனந்த, அந்த ஆனந்தம் எப்படிப்பட்டது? அதிசய நிஜகுண நிகித அட்சய லிங்கா. ஆனந்தம், அதிசயம், அட்சயம் என்று நச்சயதி அட்சயம், மாறாத தன்மையுடைய பேரானந்த ஸ்வரூபமாக அம்பாள் இருக்கின்ற காரணத்தினாலே, அங்கங்கள் இல்லாத காரணத்தினாலே அதுவாக இருக்கக்கூடிய ஒன்றில்
எப்படி இன்னொன்றை சேர்க்கிறது? ஃபுல் அண்ட் கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய ஒன்றில் இன்னொன்றை சேர்க்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. அதுதான் சங்கஹீனா. சகுனா சங்ககீனம் என்று முன்னால் சொல்லி போட்டு அடுத்தது சகுனா. குணங்களோடு சக வர்த்ததை, குணேன சக வர்த்ததே இது சகுனம். குணங்களோடு கூடியிருக்கக்கூடியவள் அம்பாள். இந்த ரெண்டுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் பாருங்க. ஒன்று எதிலும் சேர்க்கவே முடியாத சொரூபத்தை இருக்கக்கூடியவள் என்று சொல்றார். அடுத்தது குணங்களோடு சேர்ந்தவள் என்று சொல்றார். அப்ப சேர்ந்திருக்கிறதா சேராமல் இருக்கிறதா? இரண்டு நிலைப்பாடுகள். சாதுர்வண்யம் மயாசித்தம் குணகர்ம விபாகசக சச்ச கர்த்தாரம் அபிமாம் வித்தி அகர்த்தாரம் அவ்வியம். இதுதான் சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னா, சாஸ்திரம் முன்னுக்கு பின் முரணான நிலைப்பாடுகளை கொண்டது போல் தோற்றமளிக்கிறது. சீமிங் கான்ட்ரவர்சியாக தோன்றுகிறது. எப்படி பகவான் சொல்கிறார், இந்த சாதுர்வர்ணம் என்று சொல்லக்கூடிய 4 வர்ணாசிரம தர்மங்கள் என்னால் படைக்கப்பட்டது என்று சொல்றார். தச்ச கர்த்தாரம் அபிமாம் வித்தி அகர்த்தாரம் அவ்வியம். நான் செய்யவில்லை என்கிறார். இல்லையா? நரம்பில்லாத நாக்கு எப்படி வேணாலும் பேசலாமா? முதல் வார்த்தையில சொல்லிட்டு ஒரு 2 செகண்ட் கூட இல்லாமல் அடுத்த வார்த்தையிலேயே முரணாக பேசுகிறாரே, இதற்கு என்ன அர்த்தம் என்றால், இது போன்ற ஒரு கேள்வியில தான் எனக்கு ஒரு மாறுபட்ட ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தியது. இது போல எப்படின்னா, விதியை மதியால் வெல்ல முடியுமா முடியாதா? விதியை மதியால் வெல்ல முடியுமா முடியாதா? ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட்டை பார்த்தா முடியாது. ஏனென்றால் விதிக்கு புத்தி அனுசரணை. உன்னுடைய புத்தியே விதியினுடைய நிலைப்பாட்டை கொண்டுதான் வேலை செய்கிறது. அதனால விதியை வெல்ல யாராலும் முடியாது. ஒருவேளை வென்றால் அதுவும் விதிதான் என்று சொல்றேன். இன்னொரு நிலைப்பாட்டில் விதியை மதியால் வெல்ல முடியும். இது எதியா சரி என்றால், இந்த கேள்விதான் எனக்கு ஏற்பட்டு நான் போய் சாமிஜிகிட்ட கேட்டப்போ சாமிஜி சொன்னாங்க, வள்ளுவர் சொல்றார், ஊழின் வலியது யாருட என்று ஒரு இடத்தில் சொல்றார். இன்னொரு இடத்துல ஊழையும் உட்பக்கம் காண்பர் பெரியார் என்று சொல்றார். ஒரு இடத்துல ஊழை வெல்லவே முடியாது என்கிறார். இன்னொரு இடத்துல ஊழையை வென்று விடுவார்கள் பெரியவர்கள். பெரியார்னா யாரு? தாடி வச்சு அந்தால பெரியார் என்ற செயற்கரிய செய்தார் பெரியார். எதெல்லாம் செய்ய முடியாதவற்றையெல்லாம் யார் செய்தார்களோ அவர்கள் தான் பெரியார்கள், அதாவது ஞானிகள் என்று அர்த்தம். அப்போ அப்படிப்பட்ட ஞானிகள் இதை வெல்கிறார்கள். ஆனால் அஞ்ஞானிகளால் இது அஞ்ஞான நிலையில் இருக்கிற வரை அது வெல்ல முடியாது. 2 ஸ்டாண்ட் பாயிண்ட்ல அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுபோல தான் இங்கே சங்கஹீனமாக பரபிரம்மஸ்வரூபம் என்கின்ற நிலையிலே சங்கத்திற்கு அப்பாற்பட்டு அத்துணை சங்கங்களுக்கும் இடமளித்துக் கொண்டு சங்கமாகாமல் இருக்கக்கூடியவள் பரபிரம்மஸ்வரூபம். சகுனா என்று சொல்கிற போது மாயா திரிகுணத்தோடு கூடிய மாயா சபல பிரம்மமாக, மாயையோடு கூடிய பிரம்மமாக அம்பாள் 2 நிலைப்பாடுகளிலே இருக்கிறாள். ஒன்று ஜெகத்காரணியாக இருக்கிறாள், இன்னொன்று ஜெகத் அதிஷ்டானமாக இருக்கிறார். இங்கே சகுனா என்று சொல்வது சொரூப லட்சணம் நிர்குணம். ஆனால் மாயா சபல பிரம்மமாக சகுன நிர்குண சகுன 2மாகவே அம்பாள் தான் இருக்கிறார். முன்னால பார்த்தது நிர்குணம், இப்போது நாம் பார்க்கக்கூடியது சகுனம். சகுனத்தோடு குணங்களோடு கூடிய சத்திய ரஜத்தமோ என்கின்ற 3 குணங்களோடு கூடிய மாயையாக இருப்பவள் குணவர்ஜிதாக, குணத்துக்கு அப்பாற்பட்டவளாக இருக்கிறாள். அதனால்தான் பகவான் சொன்னார், திரைகுண்ய விஷயா வேதா நிஸ்திரைகுண்யோ பவ அர்ஜுனா. வேதம் என்று வேதம் சொல்லக்கூடிய அத்துணையும் 3 குணங்களோடு கூடிய தன்மையுடையதாக இருக்கிறது. ஆனால் அதற்கு அப்பாற்பட்டதாகிய நிர்குணம் என்கின்ற நிலையை நீ அறிந்து கொள் என்று சொல்கிறார். அதனால சத்தியகாமா சத்தியசங்கல்பா என்கின்ற தன்மையோடு கூடியவளாக அம்பாள் இருக்கிறாள். சத்தியகாமா அதான் என சத்தியசங்கல்பம். அம்பாள் நானும் நீங்களும் நினைத்தால் அந்த நினைப்புக்கு பலன் இருக்கிறது. அந்த பலன் அதற்கு 1008 பேக்ரவுண்ட் இருக்கிறது. ஆனால் சத்தியசங்கல்பம் என்று சொல்லக்கூடியது அம்பாள்
நினைத்தவுடன் நினைத்த மாத்திரத்திலே அப்படியே நடக்கக்கூடியதாக இருக்கிறார். காரணம், அவள் நிர்குணத்தினுடைய சொரூபிணியாக, மாயா சொரூபிணியாக இருக்கின்ற காரணத்தினாலே இந்த மாயா தோற்றமாக சகுனமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிர்குண பிரம்மம். என்னடா இது போட்டு வளர்ப்பீங்க? சகுன பிரம்மமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிர்குண பிரம்மம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நிர்குண பிரம்மத்திலே ஏற்றி பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய சகுனம் இங்கே இங்கே சகுனம் என்று சொல்லக்கூடிய நாம ரூபங்களோடு கூடிய குணங்களோடு கூடியவளாக அம்பாள் தான் இருக்கிறார். எனவே சகுனமாகவும் நிர்குணமாகவும் இருந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய அத்தனை தோற்றத்திற்கும் காரணமாக இருக்கக்கூடியவள் அம்பாள். அப்படி சகுன பிரம்மமாக அம்பாள் இருக்கின்ற காரணத்தினால சகல இஷ்டதா, சகல இஷ்டதா, நீ கேட்டவர்க்கு கேட்ட வரம் தரக்கூடிய தன்மை எப்போது ஏற்படுகிறது என்றால் பரபிரம்மத்திற்கு ஒன்றும் கிடையாது. அது பரபிரம்மம் தான் சொல்றாங்க. அது பரபிரம்மம். அப்பா அதுகிட்ட போய் ஏன் கேட்கிறேன்? அப்படி எந்த விதமான அலற்றல்களுக்கும் ஆளாகாத அசையாத அந்த எப்படி ஆசாரி பல பல பொன்னினுடைய மாறுதல்கள் ஏற்படுவதற்கு ஒரு பார் வச்சிருக்கார், கூட்டஸ்தன் என்று. அந்த கூட்டஸ்தன் என்கின்ற பார்ல நகை அந்த அந்த தங்கத்தை போட்டு பல பல நாமரூபங்கள் உடையதாக மாற்றுகிறார். அப்படி மாற்றுவதற்கு பார் காரணமாக இருந்தாலும் அந்த பார்ல எந்த விதமான மாறுதல்களும் ஏற்படுவதில்லை. அதுபோல அதிஷ்டான பிரம்மமாக இருந்து கொண்டு மாறக்கூடிய அத்தனைக்கும் சத்தா பூர்த்தியாக இருந்து குணத்தோடு கூடிய அம்பாளாக இருக்கின்ற காரணத்தினால்தான் நீ கேட்ட வரங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஈஸ்வரியாக அம்பாள் இருக்கிறார். அதனுடைய விளக்கத்தை மறுபடியும் பார்ப்போம். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.